ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆர்டிஇ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்டிஇ இலவச கல்வி திட்டம், அதாவது நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் 25% ஃப்ரீயாக நம்ம படிச்சுக்கலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டி அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட்டால் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான். இது ஏழை குழந்தைகள் நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்லையும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதன் மூலிமா 25% குழந்தைங்க இதில் ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இந்த ஆர்டி மூலமாக நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டாம், ஆனால் புக் ஃபீஸ் அண்ட் யூனிஃபார்ம் ஃபீஸ் நம்ம கட்டணும். ஆர்டிஇ அட்மிஷன் பார்த்திங்க அப்படின்னா எல்கேஜி, யூகேஜி அண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், இந்த 3 இதுக்குமே இருக்குது. நம்ம எல்கேஜியில் அப்ளை பண்ணால் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதே ஸ்கூலில் நம்ம படிக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு கொஷின் வரும், என்னோடய வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குது, நான் ஆர்டிஇ அப்படி அப்ளை பண்ணலாமா அப்படின்னு. 2 குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஒரு குழந்தைக்கு பண்ணிவிட்டு இன்னொரு குழந்தைக்கு வேணாம் அப்படிலாம் கிடையாது. 2 குழந்தைக்குமே நம்ம ஆர்டிஇ அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கலாம். அப்படி இருந்தால் நம்ம இந்த ஆர்டிஇ அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது நம்ம எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கொஷின் வரும். அது நம்ம வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருக்க எந்த ஸ்கூல் வேணால் நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்கள் அந்த அப்ளிகேஷன்லேயே இருக்கும் மொத்தம் எத்தனை ஸ்கூல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கரெக்டாக 5 ஸ்கூல் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது அந்த 5 ஸ்கூலும் அந்த 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருந்தாலே போதுமானது. ஒருவேளை அந்த 3 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ஸ்கூல் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடும். அது மாதிரி பண்ணாதீங்க. 3 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டுமே நீங்கள் ஓகே பண்ணி வைங்க. அடுத்தது இந்த ஆர்டிஇ அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குழந்தையோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் குழந்தையோட ஆதார் கார்டு, அப்புறம் குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் குழந்தையோட இருப்பிட சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. அடுத்தது நம்மளுடைய வருமான சான்றிதழ், நம்மளுடைய ரேஷன் கார்டு. ஒருவேளை குழந்தை ஸ்பெஷல் சைல்டாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே போதும், நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளுடைய இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம இதில் கொடுப்போம் இல்லையா, அது 2 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஆர்டிஇ கிடைக்காது. அடுத்தது நம்ம ஆர்டிஇ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதில் ரிஜெக்ட் ஆகும். அதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் கரெக்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்னொன்று நம்மளுடைய ஆதார் கார்டில் குழந்தைங்க பேர் வேறு மாதிரி இருக்கலாம், கம்யூனிட்டியில் வேறு மாதிரி இருக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்கூல் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஸ்கூலும் 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன சர்டிஃபிகேட்டில் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமையும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். இது மாதிரி விஷயங்கள்னால தான் இந்த ஆர்டிஇ நம்மளது ரிஜெக்ட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓகே ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 ஸ்கூலாவது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூலில் ஏஜ் லிமிட் இல்லைன்னா கூட இன்னொரு ஸ்கூலில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 5 ஸ்கூல் நீங்கள் செலக்ட் பண்ணி வைங்க. இந்த ஆர்டிஇ நம்மளுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு 100 குழந்தைங்களுக்கு நம்ம ஆர்டிஇ அப்ளை பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, அதில் இப்போ ஒரு 25 குழந்தைங்களோட சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அதை அப்படியே அதில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்க 75 ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை குறிப்பிட்ட டேட் கொடுத்து இந்த டேட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அந்த டைமுக்கு நம்ம கண்டிப்பாக போகணும். போகலை அப்படின்னா கண்டிப்பாக அது ரிஜெக்ட் ஆகிடும். அங்கே போயிட்டு நம்மளோட குழந்தைங்க பேர்லாம் எழுதி போட்டு ஒரு குலுக்கல் மாதிரி பண்ணி பேர் எடுப்பாங்க. அப்படி தான் நம்மளது ஆர்டிஇ ஓகே ஆகும். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 25 குழந்தைங்க எடுக்கும்போது நம்மளது கண்டிப்பாக நம்ம 5 ஸ்கூல் கொடுத்துருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குழந்தை ஏதோ ஒரு ஸ்கூலில் நம்ம குழந்தை செலக்ட் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைவேட்டில் நம்மளுக்கு இப்படி ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம குழந்தைய ப்ரைவேட்டில் சேர்க்க போகிறோம் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா எல்கேஜி, யூகேஜிக்கெலாம் 40,000 50,000 கட்டுறதுக்கு பதிலாக இப்படி கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்த இந்த ஸ்கீம் மூலிமா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆர்டிஇ எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு டேட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. போன இயர் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த் ஓப்பன் ஆச்சு. இந்த இயரும் ஏப்ரலில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடிக்கடி கூகுள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம ஆர்டிஇ எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஆர்டிஇ அப்ளை பண்ணுறது ஒன்று நீங்கள் ஃபோன் மூலியமாகவும் அப்ளை பண்ணலாம். இன்னொரு விஷயம் இ-சேவை மையம் இல்லாட்டி ப்ரௌசிங் சென்டர்லேயும் போய் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்டிஇ பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.